அன்பிற்குரிய மிதுனம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2025 மே மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவை நம்ம பார்க்கலாம். மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இந்த மே மாதம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் மாதமாகத்தான் இருக்கும். அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த காரியத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ, எது நல்லா நடக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ, அந்த விஷயங்கள் பர்ஃபெக்டாக நல்லா நடக்கக்கூடிய அமைப்பில், உங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடிய அமைப்பில் கிரக அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தாராளமாக சொல்லிக்கலாம். பொதுவாக இந்த காலகட்டத்தில் இந்த மே மாதம் அப்படிங்கிறது 14ஆம் தேதி தான் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு வரார். ஜென்ம குருவாக இருப்பார். குருபகவான் பொதுவாக இருக்கக்கூடிய இடத்துக்கு பலனை குறைப்பார் அப்படிங்கிறதும், பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பலனை அதிகப்படுத்துவார் அப்படிங்கிறதும் ஜோதிட சாஸ்திரம். அதனால் குருபகவானை பொறுத்த மட்டும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை முதன்மையாக தரக்கூடிய அமைப்பில் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது, இந்த 5ஆம் இடம் தாங்க ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பண வரவுக்கு முக்கியமான இடமே 5 தான். அப்போ 5 அப்படிங்கிறது நம்முடைய குலதெய்வம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், சந்தான விருத்தி அப்படிங்கிறது. போட்டி பந்தயங்களை கலந்துக்கிட்டால் ஜெயிப்போமா? இப்போ ஒருத்தர் கேட்குறேன், நான் ட்ரேடிங் போகலாமா சார், ட்ரேடிங் பண்ணலாமா, நான் அதில் முதலீடு பண்ணலாமா, பண்ணினால் எனக்கு ஒரு ஆதாயம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒருத்தர் வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக குரு பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் இடம் தான். அப்போ அந்த 5ஆம் இடம் புனிதப்படுது இல்லையா? அப்போ ஆதாயம் நிச்சயமாக உண்டு. ஒரு வருஷத்துக்கு குரு பகவான் நல்லதொரு அற்புதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார். நல்ல நல்ல வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு தேடி வரும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது காதல் ஸ்தானம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காதல் அப்படிங்கிறது பெரியோர்களுடைய சம்மதத்தின் அடிப்படையில், அவங்களுடைய முன்னிலையில் உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத தாராளமாக எடுத்துக்கலாம். மிதுனராசி நண்பர்கள் காதல் வயப்பட்டு இருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காதல் இரு வீட்டாரின் சம்மதத்தோட திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதே மாதிரி நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை பேருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக குழந்தை பேர் உண்டு. திருமண பந்தம் அப்படிங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அதாவது நீண்ட நாட்களாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அதற்கான திருமண பாக்கியம் அமையுமா, அதற்கான அதிர்ஷ்டம் உண்டா, நேர காலம் சரியாக இருக்கா, உண்மையிலே நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. தாராளமாக பண்ணலாம். இந்த 5ஆம் இடம் பூர்வீக சொத்துக்கள் இது வரைக்கும் ஏதாவது வில்லங்கங்கள் போயிட்டு இருக்கிறதுங்க. அங்காளி பங்காளி ஒன்றும் சரிப்பட்டு வரமாட்டேறாங்க, அண்ணன் தம்பி ஒன்றும் சரிப்பட்டு வரமாட்டேன்றாங்க, பாகப்பிரிவினைக்கு ஒத்துருக்க மாட்டேன்றாங்க, ஏதாவது ஒரு ஆள் சம்மதிக்க மாட்டேங்கிறாரு, 5 பேர் இருக்கிறோம், அதில் ஒரு ஆள் மட்டும் வில்லங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க சம்மதிச்சாங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், அந்த சொத்து பத்துகள் எங்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லாபத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது இந்த காலகட்டத்தில் சரி செய்யப்படும். அப்போ இந்த 5ஆம் இடம் பூர்வீக பிரச்சனைகளில் இருக்கக்கூடியது கண்டிப்பாக தீரும் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த சொத்துக்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மனம் அப்படிங்கிறது, சிந்தனை அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த ஒரு வருஷத்துக்கு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கலாம். 5ஆம் இடம் மனதை பற்றி சொல்லக்கூடிய இடம் இல்லையா? அந்த மனம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் இந்த குருவானுடைய பார்வை விழுகின்ற பொழுது நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க பர்ஃபெக்டாக சிந்திப்பீங்க. இதை இப்படி தான் பண்ணணும்னா அப்படி தான் கரெக்டாக பண்ணுவீங்க. இதுதான் எனக்கு தேவை, இதைத்தான் நான் அடைய நினச்சிக்கிட்டு இருந்தேன், அடைஞ்சே தீருவீங்க. அதனால தான் சொல்கிறது, இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட ஸ்தானம் அப்படிங்கிறதுனால பொதுவாகவே இந்த லாட்ரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் சொல்லக்கூடிய இடமும் 5 தான். இந்த குதிரை ரேஸ் அப்படிங்கிறதெல்லாம் 5 தான். இந்த மாதிரி சமாச்சாரங்களில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அதற்கான வாய்ப்புகள் பன்மடங்காக வரும். அதேமாதிரி பன்மடங்கு லாபத்தையும் நீங்கள் அடையலாம். நிச்சயமாக உங்களுக்கு அதன் மூலமாக ஆதாயம் உண்டு. அப்போது மிதுனராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் ஒரு ஜாக்பாட் வாய்ப்புக்கு நான் முயற்சி பண்ணுறேன், ஒரு நாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக முயற்சி பண்ணலாம். உங்களுக்கு அந்த வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இந்த குரு பார்க்கக்கூடிய பார்வை 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு நேர 7ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக மே 14க்கு அப்புறம் நண்பர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி களத்திரத்தின் வழியாக நல்ல ஆதாயங்கள் அப்படிங்கிற நிச்சயமாக உண்டு. ஏன்னா 7ஆம் அதிபதி உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் அதிபதி ராசியிலே இருந்தாருன்னா அவங்க சப்போர்ட் உண்டு. அப்போ இது வரைக்கும் நண்பர்கள் மூலமாக தான் நான் கஷ்டப்பட்டு இருந்தேன், சிரமப்பட்டு இருந்தேன், அவங்களால எனக்கு எந்த ஒரு ஆதாயத்தை நான் பெற முடியல அப்படின்னா இப்போ உங்களுக்கு அந்த ஆதாயம் கிடைக்கும். அவங்க மூலமாக ஒரு சப்போர்ட் இருக்கும், அவங்களால உங்களுக்கு மன நிம்மதி சந்தோஷம் இருக்கும். அப்போ பல வருஷங்களாக யார்கிட்ட எல்லாம் நான்
இழப்பீடுகளை வந்து சந்திச்சனோ, அதே இழப்பீடுகளுக்கு ஆப்போசிட்டாக அதே நண்பன் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கை தூக்கி விடுற மாதிரி இருக்கிறாரு அப்படின்னா தாராளமாக அது நடக்கும். அதனால் அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். ஒரே ஒரு விஷயம், பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மீண்டும் மிதுன ராசிக்காரவங்க மாட்டிக்கிறக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களை பொறுத்த மட்டும் உதவின்னு கேட்டால் ஓடி போய் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அடையக்கூடிய லாப நஷ்டம் என்னன்றது தெரியாமல் செஞ்சதுக்கப்புறம் தான் நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. ஓ, இதனால தான் இந்த பிரச்சனை, இதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி. அதனால் வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த பணம் சம்மந்தப்பட்ட பரிவர்த்தனைகளில் மட்டும் மிதுனராசி நண்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இதில் மட்டும் சரியாக இருந்துட்டீங்கன்னு சொன்னால் தாராளமாக உங்களுக்கு பணப்பிரச்சனை அப்படிங்கிறது வராது. யாருனாலும் நம்ம ஏமாற்றப்பட மாட்டோம். புரியுதுங்களா? அதே மாதிரி உறவுகள் அப்படிங்கிற விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் தள்ளியே தான் இருக்கணும். அதனால் உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடையாது இந்த உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் செஞ்சு தான் நாம் வந்து சின்னாபின்னமாகி போயிருப்போம். அதனால் இந்த மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து அவங்ககிட்டலாம் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கங்க. புரியுதுங்களா? மற்றபடி இதுவரைக்கும் சுப செலவுகள் தான் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். இந்த இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சேமிப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத தாராளமாக எடுத்துக்கலாம். அப்போ மிதுனராசி நண்பர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் உண்டு. கல்வி சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். புரியுதுங்களா? அது ஒரு நல்ல வாய்ப்பு. படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே சில பேருக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணி வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் மிதுனராசி நண்பர்களுக்கு வரும். ஆல்ரெடி மிதுனராசி நண்பர்கள் வந்து இந்த வேலையில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக மாற்றி அமைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு. தாராளமாக மாற்றி அமைச்சிட்டிங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும்னு அர்த்தம். புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி பெரிய டார்ச்சரில் இருந்திருப்பீங்க, வேலையை விட்டே போயிருப்பீங்க சில பேர். இப்போ மீண்டும் ஒரு பணி வாய்ப்புக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன். தாராளமாக போகலாம். மிகப்பெரிய ஒரு பதவி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. சனி பகவான் 10ஆம் இடம் அப்படிங்கிறது மீன ராசியில் இருக்கார். கடல் கடந்து போய் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்போது 10ஆம் இடம் கடலை குறிக்கக்கூடிய இடம், நீரை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய ஜீவனம் அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடுகளில் தான் கிடைக்கும். அதிகமான சப்போர்ட், முக்கியத்துவம் கொடுத்து போவீங்க. அதேமாதிரி இதே 10ஆம் இடம் அப்படிங்கிறது காலபுஷ தத்துவத்துப்படி ஐன சைன போகம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல சனி பகவான் நிச்சயமாக ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளுங்க. இறை வழிபாடு நல்லா பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கபலமாக இருக்கும். உங்களை பொறுத்த மட்டும் சிவ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிதுனராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்க சிவபெருமானை இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. ஒரு காலம் நமக்கு தோல்வி கிடையாது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக வந்து ஆஞ்சநேயரை ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்கள். ஏன்னா ராமர் பகவானுடைய நட்சத்திரம் இல்லையா? அதனால் நீங்கள் தாராளமாக கண்டிப்பாக ஆஞ்சநேயர் பெருமானை தரிசனம் பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிருகசீர்ஷம் செவ்வாய் பகவானை தரிசனம் பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அவர் பாதத்தில் வச்சுருங்க. தாராளமாக உங்களுக்கு நற்பலனே கிடைக்கும். அப்போது தொழில்முறை, வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குடும்ப உறவுகள், பண பரிவர்த்தனைகள் எல்லா விஷயங்களிலுமே நாம் வந்து மிதுனராசி நண்பர்கள் இந்த மே மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 14ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க அப்படிங்கிறது தான். இப்போ குரு ஜென்மத்தில் இருப்பது மட்டும் கொஞ்சம் ஒரு என்னது நெருக்கடிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் மீண்டும் வெளியே வந்துடுவீங்க. புரியுதுங்களா? அந்த விஷயத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது சமாளிக்கக்கூடிய திறமை வந்துடும். எதை நம்ம சமாளிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த திறமை வந்துடும், அந்த தைரியம் வந்துடும். மற்றபடி வந்து பண வரவுக்கு பஞ்சம் இல்லாத காலகட்டம். பண வரவுக்கு பஞ்சம் இல்லாத காலகட்டம். பாக்கியஸ்தானத்தில் தான் குரு பார்க்குறாரு. 9ஆம் பார்வையாக ராகு இருப்பார். இப்போ ராகு பாக்கியஸ்தானத்தில் வந்தால் என்ன அர்த்தம்? இங்கே வந்து உக்கிரமான தெய்வங்களை வணங்கி வழிபடுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து கேது பகவான் 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி முன்னேற்ற ஸ்தானத்துக்கு வருகின்ற பொழுது 3இல் கேது இருந்தால் ரொம்ப சிறப்பு. தீராத வழக்கு பிரச்சனை கூட தீர்த்து வச்சிருவார். தீராத பிரச்சனையும் தீர்த்து வச்சிருவார். அதனால் வந்து உங்களோட முயற்சி முன்னேற்றங்களுக்கு தடை தாமதங்கள் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். எதுலேயுமே நம்ம சக்ஸஸ் பண்ணுவோம். இப்படியெல்லாம் வந்து இந்த மே மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன் இருக்குது. நல்ல சுப பலன், சுபத்துவம் பெறக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. என்ன சார் அடிக்கடி ராசி பலன் நல்லா தான் இருக்குது, ஆனால் நடக்க மாட்டேங்குதுன்னு சில பேர் கேட்கலாம். நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு கோச்சார பலன் தன்னுடைய கிரக அமைப்புகளில் கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய பலனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். மாதாந்திர கிரகங்கள், வருடாந்திர கிரக பயிற்சிகள் கட்டாயம் அதனுடைய பலனை கொடுத்துட்டே இருக்கும். இதை வாங்கி அனுபவிக்கிற யோகிதை அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசை தசாபுத்திகள் தான் முடிவு செய்யும். அப்போ ஜென்ம ஜாதகத்தில் நம்ம இன்னொரு விஷயம், மிதுன ராசிக்கு எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். புரியுதுங்களா? அதை வச்சும் கடிக்கணும் இல்லையா? இப்படி பல விஷயங்கள் உண்டு. பொதுவாக வந்து மிதுன ராசிக்கு சிறப்பான அம்சம், நல்லதொரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறக்கூடிய ராசிகள் இரண்டாவதாக இருக்கக்கூடிய மிதுன ராசி தான்.
தாராளமாக முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. தன்னம்பிக்கையோடு முயற்சி பண்ணுங்க. பணம் தாராளமாக புரளும். புரியுதுங்களா? அதே மாரி இந்த காலகட்டத்தில் பணம் செலவழிக்கிறீங்க, ஒருத்தருக்கு குடுக்குறதுக்கு யோசனை பண்ணுங்க. ஆனா யோசனை பண்ணாம நீங்க குடுத்துட்டு 2வது அவங்ககிட்ட இருந்து வாங்கவே முடியாது. என்னை பொறுத்தமட்டிலும் இந்த ராசிக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், உங்களுக்கு ஒரு கிடுக்குப்பிடி போட்டு ஒரு வட்டத்துக்குள்ள வச்சுக்கங்க. யாருக்குமே தாராளம், தாராளம்ன்னு ஓடுனீங்கன்னு சொன்னால், நாம தான் நடுத்தெருவுல வந்து நிற்போம். இந்த மிதுன ராசிக்கு அது ஒரு முக்கியமான விஷயம். என்னதான் சிந்திக்கக்கூடிய ஆற்றல், திறன், அறிவு எல்லாமே இருந்தாலும், தக்க தருணத்தில் ஆப்போசிட் இருக்கவங்க உங்கள வந்து ஏமாத்திட்டு போயிருவாங்க அப்படிங்கிறது தான். அப்போ நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடியவர்கள் நீங்க தான். குடும்பத்திலும் சரி, வெளியிலும் சரி, உறவுகள்ட்டயும் சரி, இந்த பண பரிவர்த்தனைகள் தான் உங்களுக்கு முக்கியமா வந்து நெருக்கடிய குடுக்கும். அதனால இனிமேல் ஒரு கிடுக்குப்பிடி போட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. இந்த மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுனராசி நண்பர்களுக்கு ஒரு சிறப்பான பலன் காத்துக்கிட்டு இருக்குது நண்பர்களே. கண்டிப்பாக கடன் எல்லாம் இருக்கக்கூடியவங்க கடனை மீட்டு வெளியே வரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. அதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்பின் மூலியமாக பணம் தாராளமாக வரும். ஜாக்பாட், லாட்டரி வாய்ப்பு முயற்சி பண்ணுங்க. தாராளமாக கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு யோகாதிபதியோட தசை தசாபுத்தியோ போய்க் கொண்டிருந்தால், அதாவது நாம யோகம் கர்ணத்தின் அடிப்படையில தசை தசாபுத்திகள் போய்க் கொண்டிருந்தால், நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஜாக்பாட் அப்படிங்கிறது அடிச்சே தான் தீரும். முயற்சி பண்ணலாமா? தாராளமாக முயற்சி பண்ணலாம். வெற்றி பெறுவோம். மிக்க நன்றி.